வணக்கம், நான் அர்ஜுன். நம்ம வந்து இப்போ ஈஜிப்ட்ல இருக்கக்கூடிய காய்ரோல இருக்கோங்க. காய்ரோல இருந்து நாம வந்து பிரமிட்ஸ், மம்மீஸ் எல்லாம் தாண்டி இன்னொரு விதமான ஒரு அதிசயமான நம்ம சூயஸ் கனால பார்க்கறதுக்காக இன்னைக்கு போயிட்டு இருக்கோங்க. இந்த கலவரத்தில் நம்ம சூயஸ் கனால் பஸ்ஸை கண்டுபிடிக்கணுங்க. எக்ஸ்கியூஸ் மீ, சூயஸ் சூயஸ் மினி பஸ். No English. சூயஸ் சூயஸ் Suez. மினி பஸ். هذا كوشن هذا. சூயஸ் كم درهم؟ பஸ் 10 بس. இவர்கிட்ட கேட்டிருக்கோம், அவர் சொல்கிறேன். தேங்க்யூ. غير الموقف. கேட்டிருக்கோம், போயிட்டுருக்கோங்க. பேசிக் இங்கிலீஷ் ஊர் பேரை சொன்னால் கூட யாருக்கும் ப்ரொனவுன்சியேஷன் தெரில. எப்படி சமாளிக்க போகிறோன்னு தெரில, பார்ப்போம். ட்ரெயின் ஸ்டேஷனு இதை சுற்றி தான் வந்து இந்த மினி பஸ்ஸும் வந்து நிற்கிது. அதில் எல்லாமே அரபிக்கில் எழுதியிருக்காங்களா என்னன்னு புரியலை. ஸோ அதனால் நிறையா கேட்டு தான் போகணும். சுற்றி இருக்கவங்கள பாருங்கள், யாருமே ஷார்ட்ஸ் மாதிரிலாம் எதுவுமே போடலங்க, ஃபுல் பேண்ட் தான் போட்டிருக்காங்க. நான் மட்டும்தான் 3/4 இருக்கேன். நான் இங்கே வந்ததுலேருந்தே பார்க்குறேன், நான் மட்டும் தான் 3/4 இருக்கேன். மற்ற எல்லாருமே வந்து ஃபுல் பேண்ட்ஸ் தான். 140 கிலோமீட்டர் தான். 140 கிலோமீட்டர் எவ்வளோ நேரம் போகிறாங்கன்னு பார்ப்போம். فين التاني؟ انتوا مع بعض يعني؟ لا مش مع بعض. مش مع بعض. طيب يا عم اركب يا عم. صباح الخير، انت هنا في موقف احمد حلمي، شرفنا وتنورنا في اي وقت. خط السويس شغال 24 From ساعه. India. شكرا. India. انديا ماشي، انت بقى ترجمه هندي. خد وانت بقى ركبه. Suez. رايح السويس ولا بتصور؟ I don't understand. Are you speak English? ايه ده السويس؟ Suez. سويس؟ سويس Suez. بولتي Yeah. سمك. انت بتصور ليه؟ انا مايكل، بحييكم وبنوركم من مصر للهند. شينجا. என்ன சொன்னாங்கன்னு தெரியல, ஆனால் ஏதோ காமெடி பண்ணுறாங்க மட்டும் தெரியும். انا عايز هو مروح. நாம வந்து இப்போ கைரோவிலேருந்து கிளம்பி நம்ம வந்து சூயஸ் போயிட்டுருக்கோங்க. சூயஸுங்கிற ஒரு சிட்டிக்கு போயிட்டுருக்கோம். நம்ம அங்கேருந்து இறங்கி அடுத்த டிரான்ஸ்போர்ட் மாறணும். நம்ம வந்து கேனலை பார்க்க சுமார் 2.5 மணி நேர பயணம், 150 கிலோமீட்டருங்க. பஸ் வந்து மெதுவாக தான் போகுது, இது வந்து மினி பஸ் தான். ஸோ 150 கிலோமீட்டர் பயணம் இன்னைக்கு. இன்னொரு 10 கிலோமீட்டர் தாங்க, வந்துட்டோம். சூயஸ் ஏரியாக்குள்ளே வந்துட்டோம். எல்லாரும் இறங்கிட்டாங்க. இந்த டிரைவர் வந்து நம்மளை அந்த போர்ட் டவுஃபிக்கில் இறக்கி விட்றேன்னு சொல்லியிருக்காரு. பார்ப்போம் எவ்வளோ தூரம் போகிறார். ஈஜிப்டில் ஊர் பேர் தெரியாத இடத்துல, ரொம்ப டேஞ்சர்னு போட்டிருக்க இடத்துல, பொலிட்டிக்கல் சினாரியோ சரியில்லைன்னு போட்டிருக்க இடத்துல நம்ம வந்து தனியாக ட்ராவல் பண்ணிட்டோம். ஸோ வந்துட்டோங்க, சூயஸ் ஏரியாவுக்கு வந்துட்டோம். இங்கேருந்து போர்ட் டவுஃபிக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஏரியாவுக்கு போகணும். அதுக்கு இன்னொரு பஸ் மாறணும். எங்கே இருக்குதுன்னு பார்ப்போம். போர்ட் டவுஃபிக். توفيق اركب العربية دي تنزلك ال 40 تركب بعد كده توفيق. بورت توفيق. توفيق؟ This one. انت عندي؟ ஸோ இங்கேருந்து ஏதோ ஒரு போர்ட்டுக்கு வந்து பஸ் எடுக்கணுமா. ஸோ அங்கேருந்து டவுஃபிக் போகணுன்னு போட்டிருக்காங்க. இங்கே இருக்கோம். இங்கேருந்து சூயஸ் போயிட்டு சூயஸ்லேருந்து இந்த போர்ட்டுக்கு பஸ் எடுக்கணும். ஸோ இது சூயஸ்க்கு போகும். ஸோ நேராக போய் ரைட் எடுக்க சொல்லியிருக்காங்க. ரொம்ப ரிமோட்டான பிளேஸுங்க. கேபிட்டல் சிட்டிலேருந்து ஒரு 150 கிலோமீட்டர் தள்ளி வந்திருக்கோம். காய்ரோவை தாண்டி வந்தால் இந்த ஏரியா எப்படி இருக்குன்னு பாருங்கள். டூரிஸ்ட் யாரும் சூயஸ் வரமாட்டுறாங்க, ஏன்னு தெரில. ஆனால் டேஞ்சர்னு போட்டிருக்கு. பொலிட்டிக்கல் சினாரியும் சரியில்லை, சண்டை நடந்துகிட்ருக்கு. ரீசெண்டாக கூட அட்டாக்ஸ்லாம் நடந்திருக்கும் போல், அது போட்டிருக்கு. நான் வந்துட்டோங்க, இந்த ரைட்டு இந்த மினி பஸ் ஸ்டேஷனு. ஸோ இங்கே வந்து போர்ட் டவுஃபிக் கேட்கணும். போர்ட் டவுஃபிக்குன்ற பேர் மட்டும் ப்ரொனவுன்சியேஷன் வந்து அவங்களுக்கு புரியுது, அது வரைக்கும் ரைட்டு. போர்ட் டவுஃபிக். எக்ஸ்கியூஸ் மீ, போர்ட் டவுஃபிக். ஏரியானே தெரில, அதாவது இதுக்கு மேலே வந்து பாதை கிடையாது, இதுதான் போர்ட்டு. ஸோ இங்கே வந்து இறங்கியிருக்கோம். மொபைலில் தான் எடுத்துகிட்டு இருக்கேன், கேமரா எடுக்கலை. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, கேமரா எடுத்தால் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. ஸோ இதான் இங்கே போர்ட்டுன்னு போட்டிருக்கு, இதான் கடைசின்னு போட்டிருக்கு. நம்ம பார்ப்போம் இங்கே பக்கத்தில் போய் ஏதாவது பார்க்க முடியுமான்னு. இதான் கண்ணு முன்னாடி தான் இருக்குது, குறுக்க வேலி மட்டும்தான் இருக்குது.
ஆனால் இந்த சைடு வந்து கான்ஃப்ளிக்ட் ஜோனுங்க, இதை தாண்டி வந்து நம்ம போகக்கூடாது, அந்த பக்கம் வந்து போகக்கூடாது. பிரச்சனைகள்லாம் போயிட்டுருக்கு. நம்ம வந்து பார்க்க முடியுதான்னு பார்ப்போம். தான் கண்ணு முன்னாடி இருக்குது, பார்ப்போம். அந்த 130 கிலோமீட்டர் வந்ததுக்கு வந்து 75 பவுண்டு, 150 ரூபா. அதுக்கப்புறம் ஒன்று மாறணும் 7 ரூபா. அதுக்கப்புறம் ஒன்று மாறணும் 7 ரூபா. கேமரா நாட் அலவுடான், ஆனால் மொபைல் மட்டும் எடுத்துக்கோங்கன்றாங்க. என்னவோ எதுக்கு இதெல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்கன்னு தெரில. சூயஸ் கேனலில் நின்று இதை பற்றி சில விஷயம் சொல்லலான்னு பார்த்தேன், ஆனால் இங்கே பேச விட மாட்டாங்க போல். சுற்றி யாருமே கிடையாது. நம்ம எவ்வளோ ரிமோட்டான இடத்துக்கு வந்திருக்கோன்னு பாருங்கள். இதை விட்டால் வேறு இதை பார்க்குறதுக்கான ஸ்பாட் வந்து பெருசாக எதுவும் இல்லை. ஸோ இது மேலே நிறையா கான்ஃப்ளிக்ஸு, நிறையா விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்கு இருக்குது. ஆனால் இங்கே நின்று நம்ம பெருசாக பேச முடியாது, ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. ஸோ நம்ம வந்ததுக்கு சூயஸ் கெனாலை பார்த்துட்டோம். இந்த சூயஸ் கெனாலுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மெடிட்டேரியன் சீயையும் ரெட் சீயையும் இணைக்கக்கூடிய ஒரு கடல் வழி பாதைங்க. ஒரு போக்குவரத்துக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு கால்வாய், அதான் இந்த சூயஸ் கெனால். இதோட நீளம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நினச்சி பார்க்குறத விட ரொம்ப பெருசு. சுமார் 193 கிலோமீட்டர். இது வந்து ரொம்ப பெரிய கெனால். 193 கிலோமீட்டர்னா எந்த ஊர்ல இருந்து எந்த ஊர் வரைக்கும்னு யோசிச்சு பாருங்க. ஸோ இது வந்து இந்த உலகத்தோடைய எக்கானமியை நிர்ணயிக்கக்கூடிய, அதாவது அவ்வளோ ஹியூஜ் கண்டெய்னர்ஸ் வந்து நீங்க எப்படி எடுத்துட்டு வர முடியும்னா, அஃப்கோர்ஸ் நீர் வழியா தான் எடுத்துட்டு வர முடியும் இல்லையா? ஸோ கடல் வழி போக்குவரத்தை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு முக்கியமான பங்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த சூயஸ் கெனாலுக்கு இருக்கு. ஏன்னா உலகத்தோட 15% இந்த ட்ரேட் வந்து பாத்தீங்கன்னா அந்த சூயஸ் கெனால் நம்பி தான் வந்து நடக்குதான். ஸோ ஒருவேளை இந்த சூயஸ் கெனால் இல்லை அப்படின்னா யூரோப்ல இருந்து இந்த பக்கம் ஏசியா பக்கம் வர்றதுக்கு, இந்த மிடில் ஈஸ்ட் பக்கம் வர்றதுக்கு, மிடில் ஈஸ்ட்டுங்கும் போது ஆயில் இருக்கு பாருங்க, ஆயில், நேச்சுரல் கேஸ் இதெல்லாம் இருக்கு பாத்தீங்களா? ஸோ அதெல்லாம் அங்கேருந்து நீங்கள் யூரோப்புக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஆஃப்ரிக்காவை சுற்றி எடுத்துகிட்டு போனால் வந்து கேப் ஆஃப் குட் ஹோப்னு சொல்லுவாங்க அந்த இடத்த, அந்த பாதையை. ஸோ மொத்தமாக அந்த ஆஃப்ரிக்காவை சுற்றி போகிறதுக்கு பதிலாக வெறும் இந்த நீர்வழி பாதையை கடந்து உள்ள போகுது இல்லையா? ஸோ இதுதான் வந்து அதுவும் நீங்கள் மிடில் ஈஸ்ட்டை கனெக்ட் பண்ணுது. ஸோ மிடில் ஈஸ்ட்டுங்கிறது ஆயில் இந்த மாதிரியான விஷயத்துக்கு வந்து ஒரு ஹப் மாதிரி இல்லையா? ஸோ அந்த யூரோப்பையும் ஏசியாவையும் இணைக்கக்கூடிய இந்த ஒரு கெனல். ஸோ இதோட அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு ட்ரேடுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அமைப்பு. அதான் வந்து இதோடைய முதல் சிறப்பு. இந்த சூயஸ் கேனலை வந்து பார்த்தீங்கன்னா அரசர்கள் காலத்துல இருந்து பல பேர் வந்து முயற்சி பண்ணியிருக்காங்க. இதை வந்து இணைக்கணும், ஏன்னா சுற்றி போக வேண்டியதா இருக்கு. இங்கே வந்து ஒரு நீர்வழி பாதை அமைச்சா கப்பல்கள் போயிட்டு வர முடியும்னு. ஆனால் பல பேர் முயற்சி பண்ணியும் வந்து அது வந்து முடியாத காரியமாக தான் இருந்திருக்கு. கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா 19ஆம் நூற்றாண்டு, அதாவது 1869 வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து கட்டி முடிச்சிருக்காங்க. அது வந்து பிரெஞ்சு இன்ஜினியர் வந்து கட்டி முடிச்சிருக்காரு. ஸோ பிரெஞ்சுக்கும் பிரிட்டிஷுக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய போட்டி இருந்ததுங்க. அது வந்து யார் கட்டி முடிக்கிறது அப்படின்ற மாதிரி. கடைசியா இந்த மாதிரியான ஒரு ஹார்ஷான ஒரு கண்டிஷன்ல, டெசர்ட்ல இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பல தரப்பட்ட சேலஞ்சர்ஸை கடந்து கடைசியா வந்து பிரெஞ்சு வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து பண்ணி முடிச்சிருக்காங்க. ஸோ பண்ணி முடிச்சு ஒரு வழியா யூரோப்பையும் ஏசியாவையும் வந்து கனெக்ட் பண்ணிட்டாங்க. இதே மாதிரி இன்னொரு முக்கியமான கேனல் எதுன்னு வந்து பாத்தீங்கன்னா பனாமால வந்து பனாமா கேனல், நம்ம அங்க போறப்ப பார்ப்போம். ஸோ அது வந்து வித்தியாசமான கன்ஸ்ட்ரக்ஷன். இந்த கால்வாய், அதாவது இந்த சூயஸ் கேனால் வந்து எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம எல்லாருமே வந்து இந்த 2021 வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாசிவான கப்பல் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து இதை மாட்டிக்கிச்சு அப்படின்ற மாதிரி நம்ம வந்து நியூஸ்ல எல்லாம் பார்த்திருப்போம். அதனால கிட்டத்தட்ட 6 நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்கம் கடல் போக்குவரத்து வந்து தடைப்பட்டு இருந்தது அப்படின்ற மாதிரி பார்த்திருக்கோம் இல்லையா? ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது தான் இப்போ இந்த சூயஸ் கேனால் ஒன்று கட்டியிருக்காங்க, இவ்வளவு பெரிய விஷயத்த கட்டியிருக்காங்கன்னா அதுக்கு சார்ஜஸ் ஒன்று போடுவாங்கல்ல, இந்த பக்கம் இருந்து கடல் கடந்து போறதுக்கு. ஸோ அதுக்கு சார்ஜஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா கண்டெய்னரோட ஷிப்ஸோட சைஸை பொறுத்து சில லட்சங்கள்ல இருந்து சில கோடிகள் வரைக்குமே வந்து என்ட்ரி சார்ஜ் இருக்குன்ற மாதிரி இருக்கும். 1 கோடி, 1.5 கோடி, 2 கோடி இந்த மாதிரியா, அதாவது இந்திய ரூபாய் மதிப்புக்கு என்ட்ரி டிக்கெட். அதாவது டோல்கேட்ல வந்து, அதாவது ஒரு ப்ராப்பரான ரோடு இருக்கு, நம்ம டோல்ல வந்து பே பண்ணிட்டு அந்த ரோட்ல வந்து நம்ம வண்டி ஓட்டிக்கிறோம்ல, அந்த மாதிரி இந்த சூயஸ் கேனால்ல அந்த ஒரு டோல் மாதிரி இதை பே பண்ணிட்டு அந்த சூயஸ் கேனால்ல ஷிப்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவ்வளோ பெரிய அமௌண்ட்டை யூஸ் பண்ணாலுமே அவங்களுக்கு வந்து இது ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவ் அப்படின்னா, அப்ப சுத்தி போறது வந்து அவங்களுக்கு எவ்வளவு செலவுன்னு யோசிச்சு பாருங்க. அப்படி பார்க்கும்போது இந்த சூயஸ் கேனால் கட்டினது மூலமா நமக்கு பொருட்களுடைய விலை இது இல்லாட்டி நமக்கு எவ்வளவு அதிகமா இருக்குங்கிறதை நீங்க யோசிச்சு பாருங்க. இந்த சூயஸ் கேனாலை பேஸ் பண்ணி பிரச்சனைகள் எக்கச்சக்கமா இருந்திருக்குங்க. குறிப்பா இஸ்ரேல், பிரிட்டிஷ் அண்ட் பிரான்ஸ் இவங்களுக்கு நடுவுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய இருந்திருக்கு. சூயஸ் கிரைசிஸ் இந்த மாதிரி எல்லாம் வந்து நிறைய இருந்திருக்கு. சுமார் 8 ஆண்டுகள் இடையில வந்து பாத்தீங்கன்னா அந்த சூயஸ் கேனாலை மூடி எல்லாம் வச்சிருந்தாங்க. அந்த அளவுக்கு பெரிய பிரச்சனைகள் இருந்திருக்கு. ஸோ அப்பேற்பட்ட ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு விஷயம் தாங்க இந்த சூயஸ் கெனால். ஸோ வந்ததுக்கு இந்த சூயஸ் கெனாலை மேலோட்டமா பார்த்தாச்சு. நம்மளை வந்து இங்க வீடியோ எடுக்க அவ்வளோ அலோவ் பண்ணல. மொபைல்ல மட்டும் எடுத்துக்கோங்க, இப்போ கேமராஸ் யூஸ் பண்ணாதீங்கன்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ இவ்வளோதான் எடுக்க முடிஞ்சுது. ஸோ நம்ம வந்து வேற இடத்துக்கு போய் இந்த சூயஸ் கெனால் பார்க்கறதுக்காக போவோங்க. இங்க இருந்து நமக்கு வந்து கொஞ்சம் தூரம் தள்ளி, அதாவது இங்க இருந்து சுமார் ஒரு 2 மணி நேரம் பயணம் பண்ற மாதிரி இருக்குமா. பயணம் பண்ணா அங்க இஸ்மாயிலியான்னு சொல்லிட்டு ஒரு
இடம் இருக்கான் சிட்டி. ஸோ அந்த இஸ்மாயிலியா சிட்டியில் வந்து இதை பார்க்க முடியுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நம்ம அங்கே போய் நம்ம வந்து இந்த பார்க்கை ட்ரை பண்ணலாங்க. இப்போ போவோம். இவங்க ஊரில் அந்த சூயஸ் கெனால் டூரிஸ்டிக் அட்ராக்ஷன் கிடையாது போல். நிறைய விஷயம் சொல்கிறதுக்கு இருக்குங்க. நான் உங்களுக்கு வந்து வாய்ஸ் ஓவரில் சொல்கிறேன். நான் இங்கேயே சொல்லலான்னு பார்த்தா இங்கே அலோவ் பண்ண மாட்டாங்க போல். இங்கே நம்ம உள்ள ஃபோட்டோ கேமரா எடுக்க விட்டதே பெருசு. நம்ம சீக்கிரம் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு கிளம்புவோம். இது வந்து மிலிட்ரி கான்ஃப்ளிக்ட் ஜோனா. ஸோ அதனால் வந்து இங்கே அலோடு இல்லை. நம்ம வேறு இடத்துல போய் இன்றைக்கி இந்த சூயஸ் கெனாலை பார்க்காம போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். வேறு எங்கேயாவது போய் இதை பார்க்க முடியுமான்னு நம்ம பார்த்துட்டு போகலாம். இது வந்து மிலிட்ரி ஜோன், மிலிட்ரி கான்ஃப்ளிக்ட் ஜோனா. ஸோ இங்கே வந்து ஸ்ட்ரிக்டாக அலோடு கிடையாதான். ஸோ நம்ம வேறு இடத்துல பார்ப்போம். ஸோ பார்க்கலாங்க. இன்றைக்கி சூயஸ் போகாமல் போகிறதில்ல. போய் பார்த்துட்டு போவோம். அஞ்சு பஸ் மாறியாச்சு. இதுக்கப்புறம் இஸ்மாயிலியாவுக்கு பஸ் பார்க்கணும். கேட்டேன் அதை முன்னாடி போகணுமா. நம்ம ஆல்ரெடி 5 பஸ் மாறிட்டோம். ஆனாலும் இன்றைக்கி சூயஸை பார்க்காம போகிறது கிடையாது. சூயஸ் கேனாலை நம்ம எவ்வளோ நாளும் தேடி போய் நம்ம பார்க்காம போகிறதில்ல. ட்ரை பண்ணுவோம். முடியலைன்னா வேறு வழி இல்லை. சாயங்காலம் ஆகிடுச்சுன்னா நம்ம ரிட்டர்ன் போகலாம். அது வரைக்கும் நம்ம வந்து பஸ் மாதிரி எந்த ஏரியாவும் நம்ம ட்ரை பண்ணி போயிட்டே இருக்கணும். அங்கே நம்மளை பார்க்க விடலை. வேறு எங்கே பார்க்க விட்றாங்களோ நம்ம அங்கே போகிறோம். ஏரியாவை அப்படியே அங்கிட்ட தாண்டுனா கேனலுங்க. ஸோ வந்துட்டோங்க. இஸ்மாயிலியா வந்துட்டு இங்கேருந்து ஒரு டாக்ஸி எடுக்கிறோமா. நம்ம டாக்ஸியில் வந்து ஒரு 2 பொண்ணுங்க வந்தாங்க. நான் பவர் பேங்க் யூஸ் பண்ணுறதை பார்த்துட்டு இடையில பவர் பேங்க்லாம் கேட்டாங்க. ஸோ அப்படியே யூஸ் பண்ணிவிட்டு இங்கே இறங்கி இது பண்ணுறப்போ இங்கேருந்து டாக்ஸி கேட்பாங்க. 35 பவுண்டுக்கு மேலே பே பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அவங்களே வந்து பேச சொன்னேன். ஸோ அவங்களே வந்து டாக்ஸி பேசி 40 பவுண்டு சொன்னாங்க. சரி 40 பவுண்டுக்கு எக்ஸாக்டாக எங்கே போகிறீங்கன்னு சொல்லுங்கன்னு கேட்டுட்டு டாக்ஸி டிரைவர்கிட்ட அவங்களே சொல்லிட்டாங்க இந்த இடத்துல இறக்கி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கேனல் பார்க்குறதுக்கு ஊர் பேர் தெரியாத இடத்துல ஒருத்தவங்க உதவி பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்ம இங்கே இருக்கோம். இங்கேருந்து இங்கே போகணும். ஸோ இங்கே போயிட்டோன்னா இந்த இடத்துக்கு போயிட்டோன்னா இங்கேருந்து இதுதான் கேனல். இந்த கேனல் வந்து வியூ வந்து இங்கேருந்து கிடைக்கும்னாங்க. ஸோ அங்கே போய் பார்க்கலாம். ஸ்மோக் பண்ணிக்கிட்டே இருக்காங்கங்க எல்லா இடத்துலையும். பசங்க பொண்ணுங்க டிரைவரு ஸ்மெல்லு தாங்க முடியல. நிப்பாட்டாமல் ஸ்மோக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. காலையில் 10:15 கிளம்பணும். மணி வந்து இப்போ 3:45. இன்னும் நம்ம வந்து அந்த சூயஸ் கேனலாம் முழுசாக பார்க்கல. அங்கே நம்ம இந்த சூயஸ் சிட்டியில் பார்க்க விடலை. அது என்னங்கிறத நான் இங்கே போயிட்டு நான் சொல்கிறேன், இல்லை வாய்ஸ் ஓவரில் சொல்கிறேன். நீங்கள் இதை பார்க்காம போகக்கூடாதுங்க. 2 பைக் டாக்ஸி, 6 பஸ்ஸு, 1 கார் டாக்ஸி. இதுக்கப்புறம் நம்ம ரிட்டனுக்கு ஒரு மெயின் பஸ் எடுக்கணும், அதான் மினி பஸ்ஸு. ஸோ 7 பஸ்ஸு, 1 கார் டாக்ஸி, 2 பைக் டாக்ஸி. இவ்வளோ தூரம் எடுத்து நம்ம சூயஸை வந்து பார்க்க வந்திருக்கோம். ஸோ லைக் பண்ணிவிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த ரோட்டில் நம்ம போகணும். ஆனால் எல்லாம் ஏதோ மறைச்சிருக்கு. ஏதோ பிரச்சனையா என்னன்னு தெரில. அங்கே மறைச்சிருக்கனால அந்த பக்கம் போகாமல் இங்கே சுற்றி போகிறாங்க. ஏதோ பார்க்குன்னு போட்டிருக்கு. இதை தாண்டினா கேனலாம். ஸோ பார்ப்போம். ஒரு ஃபெரி பாயிண்ட் இருக்குது. அந்த ஃபெரி பாயிண்ட்லேருந்து பார்க்க ட்ரை பண்ணுவோம். அதான் பெட்டர் வியூன்னு போட்டிருக்கு. ஏன் ஒரு மாதிரி ஈ முக்கியதுங்க எல்லா பக்கமும். ஈ இருக்குது. ஏன் இவ்வளோ ஈ இருக்குன்னு தெரில இந்த ஏரியாவில். என்னடா சூயஸ் கனாலை பார்க்க போனவன் திரும்ப அடுத்த வண்டியில் உட்காந்துருக்கானே மினி பஸ்ஸில் அப்படின்னு பார்க்காதீங்க. நம்ம போனோம். நம்ம கூடவே வந்து ஒரு 2-3 யூரோப்பியன் டூரிஸ்ட்லாம் இருந்தாங்க. பாஸ்போர்ட் கேட்டுட்டு தான் வந்து உள்ளே வந்து அலோவ் பண்ணாங்க. நான் பாஸ்போர்ட் எடுத்துகிட்டு போனேன். யூரோப்பியன் டூரிஸ்ட் எல்லாத்தையும் அலோவ் பண்ணாங்க. அவங்க வந்து ஒன்று வந்து ஃப்ரான்ஸ் பாஸ்போர்ட், இன்னொன்று வந்து யூகேஓ பாஸ்போர்ட், அவங்களெல்லாம் அலோவ் பண்ணாங்க. நம்மளை வந்து இந்தியன் பாஸ்போர்ட் அவங்க வந்து பார்த்துட்டு ஒரு 2 ஆஃபீஸர்ஸ் வந்து கொஸ்டின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அலோவ் பண்ணல. ஏன் அப்படி பண்ணலன்னு எனக்கு தெரியல. நானும் காலையிலேருந்து ட்ராவல் பண்ணி ஃபுல் டயர்டு. ஸோ ஆர்கியூலாம் பண்ணலை. ஆர்கியூ பண்ணாலும் வேலைக்கு ஆகாது. ஸோ ஏன்னு கேட்டேன். நோ நாட் அலோட், யூ மே கம் டுமாரோ அப்படின்னாங்க. திரும்பலாம் இவ்வளோ தூரம் நம்ம வர முடியாது. ஸோ வந்ததுக்கு நம்ம துரதிர்ஷ்டவசமாக இதை பார்க்காமையே திரும்ப போயிட்டுருக்கோம். ஸோ நம்ம சூயஸில் வந்து அந்த கெனாலை பார்த்தோம். பட் நம்ம வந்த டைமுக்கு அவங்க வந்து பெருசாக ஷிப் எதுவும் பாஸ் ஆகலை. சரி இங்கே பார்க்கலான்னு வந்தோம். அன்ஃபார்ச்சுனேட் அதுவும் இந்தியன் பாஸ்போர்ட் நாட் அலோடுன்னு சொல்கிறாங்க. சரி அவங்கக்கிட்ட
வேறு என்ன ஆர்கியூ பண்ண அப்போல்லாம் எந்த ரூலும் கிடையாது, எல்லாரையும் அவங்க அங்கே தான் பண்ணணும். அவங்க வந்து 2 ஆஃபீஸர்ஸ் வந்து அங்கேக்குள்ளே கேட்டில் நின்று பேசிவிட்டு நாங்கள் அங்கே பண்ண மாட்டோம் அப்படின்ட்டாங்க இஸ்மாலியாவில். ஸோ நீங்கள் சூயஸ் பார்க்க வரீங்க அப்படின்னா இதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ நம்ம நடந்து போயிட்டுருக்கோம். இன்றைக்கி நாளே வந்து இந்த சூயஸ் போகிறோன்னு சொல்லிட்டு சுத்தமாக வேஸ்ட் ஆகிடுச்சு. போய் ஒன்றுமே பார்க்க முடியல. பட் நம்ம சூயஸ் கனாலை மட்டும் பற்றி தனியாக ஒரு வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கலாம். நம்ம போய் பார்த்தது வேஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ 2 கிலோமீட்டர் போட்டிருந்தது. ஸோ 2 கிலோமீட்டர் தானே நடந்துடலான்னு சொல்லிட்டு ஹாஸ்டலுக்கு நடந்தே போகிறோம். இன்றைக்கி டே வந்து ரொம்ப மோசங்க. மொத்தமாக 7 பஸ்ஸு, 2 கார் டாக்ஸி, 1 பைக் டாக்ஸி, மொத்தம் 10 டிரான்ஸ்போர்ட் மாதிரி இருக்கும். 10 டிரான்ஸ்போர்ட் மாதிரி எதுவுமே பார்க்கல. அதான் விஷயம். மோசம், ரொம்ப மோசம். சரி, ஓகே, நாளைக்கு வேறு ஏதாவது நல்ல இடமா போய் பார்ப்போம். அதுவாது கரெக்டாக பார்க்க முடியுதாங்கிறத நாளைக்கு பார்ப்போம். சாப்பிட்றதுக்கு ஏதாவது போகிற வழியில் கடை இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தால் நம்ம வாங்கிட்டு போகலாம். இல்லைனா நேராக ஹாஸ்டலில் போய் முடிச்சுப்போம். என்னாச்சுங்க, அப்படியே நடந்து